சிவ மகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்ற கதை. தன்னெதிரில் வேடுவ ரூபத்துடன் போர் புரிய வந்த சிவபெருமானை அர்ஜுனன் பார்த்தான். சிவபெருமானை தன் மனதிலே தியானித்து தானும் போருக்கு வந்து பயங்கரமான போர் செய்தான். சிவகணங்களாகிய வேடர்களும் பல வகையான ஆயுதங்களை அர்ஜுனன் மீது பிரயோகித்து துன்புறுத்தினார்கள். சிவபெருமானும் அர்ஜுனனோடு பயங்கரமாக போரிட்டார். கணங்கள் விட்ட பானங்களை எல்லாம் அர்ஜுனன் மத்தியிலேயே துண்டித்து எறிந்தான். சிவகணங்கள் தாம் எத்தனை ஆயுதங்களை விடுத்தும் பயனற்று போனதால் நாற்புறமும் கலிந்தோடினார்கள். ஓடியவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாமல் போர் செய்யுங்கள் என்று சிவபெருமானான வேடர் தலைவர் சொல்லியும் அவர்கள் அர்ஜுனனை எதிர்த்து நிற்பதற்கும் பயந்தார்கள். மேலும் வேடர் தலைவரும் அர்ஜுனனும் தொடர்ந்து போர் செய்தார்கள். சிவபெருமான் மனதிலே தயையுடையவராக இருந்தும் அர்ஜுனன் தைரியத்தை சோதிக்க வேண்டி போர் செய்ய வந்தவராகியால் சிறிதும் தயவு பாராமல் சிறந்த அஸ்திரங்களை எய்தார். அர்ஜுனன் அவற்றையெல்லாம் கண்டம் துண்டமாக செய்து ஓர் அஸ்திரத்தால் சிவபெருமானை காயப்படுத்தினான். சிவபெருமான் அர்ஜுனனுடைய அம்புகளை எல்லாம் துண்டித்துவிட்டு அவன் அணிந்திருந்த கவசத்தையும் உடைத்து வெற்றுடலாக்கினார். அதன் பிறகு சிவபெருமானும் அர்ஜுனனும் மல்யுத்தம் செய்ய துவங்கினார்கள். அப்பொழுது பூமி நடுங்கியது. தேவர்கள் யாவரும் என்ன விபத்து நேரிடுமோ என்று பயந்தனர். அர்ஜுனன் சமயமறிந்து வேடர் தலைவரின் சிரத்தின் மேல் கதையால் அடித்தான். அர்ஜுனனின் அந்த அடியானது எம்பெருமானுக்கே அன்றி திருமால், பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் கணங்களுக்கும் நாகர்களுக்கும் சராசர பொருள்கள் முதலிய யாவற்றுக்கும் பட்டன. சிவபெருமான் யாவும் செய்ய வல்லவராயினும் அந்த அடியை பெற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு அபகாரம் ஒன்றும் செய்யாமல் புன்னகையுடன் அவனிடமிருந்து தப்பித்து தன்னுடைய சுந்தரமான ரூபத்தை காட்டி அருளினார். அர்ஜுனன் சிவபெருமானை தரிசித்து மனதில் நாணத்துடன், ஐயோ, நான் யாரை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த சர்வேஸ்வரரோடு போர் புரிய நேரிட்டதே, எத்தகைய கொடிய காரியத்தை நான் செய்துவிட்டேன். சர்வேஸ்வரன் இத்தகைய வேடர் வடிவமெடுத்து வந்ததால் அல்லவோ நான் மதிமோசம் போனேன் என்று துக்கம் கொண்டு, எம்பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவரது திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். சிவபெருமான் அர்ஜுனனை எழுப்பி தேற்றி, நீ என் பக்தன், உன் வல்லமையை பரீட்சிக்க கருதியே இத்தகைய வேடுவ உருவை எடுத்து வந்தேன். நீ என்னுடன் போர் புரிந்ததற்காக கவலைப்பட வேண்டாம் என்று கூறி அவனை தழுவிக்கொண்டு தன் பிரமத கணங்களிடம் அர்ஜுனனது பக்தி சிறப்பை கூறிவிட்டு, அர்ஜுனா, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். நீ என்னை பானத்தால் அடித்த அடிகளை புஷ்பார்ச்சனையாகவே ஏற்றுக்கொண்டேன். அது என் விருப்பத்தால் நடந்தது, உன் குற்றமல்ல. நீ எவனிடத்தில் போர் செய்தாலும் சிவபெருமானை போரில் ஜெயித்தவன் என்ற புகழை நீ அடைய செய்தேன். உன் மனதில் பயமும் துக்கமும் வேண்டாம் என்றார். அர்ஜுனன் சிவபெருமானை பார்த்து, சுவாமி, தாங்கள் பக்த பிரியர், ஆகையால் தங்கள் விருப்பப்படி செய்யலாம் என்று வேத தோத்திரங்களால் பலவாறு துதித்து வணங்கி நின்றான். சிவபெருமான் மகிழ்ந்து, அர்ஜுனா, உன் மனதில் விரும்பியதை விரைவில் கேள், கொடுப்பேன் என்றார். அர்ஜுனன் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி, கண்ணுதல் பெருமானே, என் பகைவர்களால் நான் அடைந்த துன்பங்கள் தங்களது திவ்ய தரிசனத்தால் ஒழிந்தன. சிவபெருமான் அவனுடைய எண்ணத்தை உணர்ந்து, இந்த பிரம்மாண்டத்தில் ஒருவராலும் ஜெயிக்க முடியாத பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்து, இந்த அஸ்திரத்தால் நீ ஜெயமடைவாய், உனக்கு எல்லா வகையான சுகங்களும் உண்டாகும். நான் கிருஷ்ணனிடம் சொல்கிறேன். அந்த கிருஷ்ணன் எல்லா சமயங்களிலும் உனக்கு உதவி செய்வான். மேலும் அவன் எனது அம்சமாக பிறந்தவன். நீ அவனது சகாயத்தால் சகல சத்ருக்களையும் ஜெயித்து ராஜ்யத்தை அடைவாய் என்று வரம் கொடுத்தார். தமது திருக்கரத்தை அவனது சிரசின் மீது வைத்து அர்ஜுனனை புகழ்ந்து ஆலிங்கனம் செய்து கொண்டு அர்ஜுனனால் பூஜிக்க பெற்று பிரமத கணங்களுடன் மறைந்தார். அர்ஜுனன் மகிழ்ச்சியோடு தன் ஆசிரமத்தை அடைந்து தர்மராஜனை பணிந்து நின்றான். சிவபெருமானிடம் வரம் பெற்று வந்த அர்ஜுனனை கண்டு திரௌபதியும் பாண்டவர் ஐவரும் தம் உயிரே மீண்டும் வந்தது போல சுகம் பெற்றார்கள். அவர்களுக்கு சுபம் உண்டாவதற்கு அறிகுறியாக சுகந்த சந்தனம் கலந்த மலர் மாறி பெய்தது. சிவபெருமான் அர்ஜுனனுக்கு வரம் கொடுத்ததை பற்றி புகழ்ந்து, தாம் வனவாசம் செய்ய வேண்டிய 12 வருஷங்கள் முடிந்து விட்டதால் இனி நமக்கு ஜெயம் உண்டாகும் என்று கருதியிருந்தார்கள். அப்பொழுது
அர்ஜுனன் வந்ததை அறிந்த கிருஷ்ணன் அவனை பார்க்க அங்கு வந்து, அர்ஜுனா, சிவபெருமானே சகல துக்கங்களையும் நீக்கி சுகமளிப்பவர். ஆகையால் நானும் அவரை பூஜிப்பது போல நீங்களும் சிவபூஜை செய்யுங்கள் என்றார். பிறகு அவர் துவாரகையை அடைந்தார். இவ்வாறு சூதமாமுனிவர் கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.